நீ அதை பார்க்க விரும்பினால் அதை சொல்ல ஆரம்பி. If you want to start seeing it, you better start saying it. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பார்க்கணும்னா சொல்ல ஆரம்பின்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்கணும்னா சொல்ல ஆரம்பி. ஏன்னா இன்னைக்கு சொல்றதுல தான் இருக்குது பாருங்க பிரச்சனை. ஐயோ, 3 காரியத்தை பார்க்க போறோம். What does God say about your past? What does God say about your present? And what does God say about your future? கர்த்தர் உன் கடந்த காலத்தை குறித்து என்ன பேசுறார், இப்போ நிகழ்காலத்தை குறித்து என்ன பேசுறார், அப்புறம் எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுறார். ஃபர்ஸ்ட், what does God say about our past? இன்னைக்கு சிலரால வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியாத காரணம் என்னன்னா, we are stuck in the past. எப்படி? ஒண்ணு நம்ம மாட்டின்னு இருக்கிறோம், இல்லைன்னா என்ன பண்றாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம மாட்டிருந்த குறித்தே பேசினுக்கிறாங்க. இப்போ நான் அநேக நேரத்தில் நான் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தரை நான் ஆஸ்திரேலியா விட்டு ஊழியத்துக்கு வா அப்படின்னு கூடும்போது என் மைண்டில் ஓடின முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே போனேன், ஏன்னா சாத்தான் கூட மறந்துடுவான், நீங்கள் கூட மறந்துடுவீங்க என் பழைய வாழ்க்கை. ஆனால் நான் திருப்பி ஊருக்கு போனால் கூடுகிற ஆளுங்க எமன் மறப்பான். ஏன்னா எல்லாம் நீயாடா நீயாடா, யாரா பாடுறா, யார் மாறிக்கிறா பாடுறா, யார் ஸ்டேஜ்ல. இதுதான் என் பெரிய பிரச்சனை. Because I was thinking that people are going to talk about my past. Yes, of course they did. But then God said, don't be stuck in the past. If you want to move forward, நீ நடந்தது குறித்து என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துச்சு, என் வாழ்க்கையில் இவங்க தவறிட்டாங்களே, என் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பு போயிடுச்சு, என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று சந்திச்சுட்டேன்னு, இப்படி நடந்தது குறித்தே நீ பார்த்தீங்கன்னா ஸ்டக் ஆயிருந்தா, you will not go ahead. சாத்தான் என்ன பண்றான், நம்ம வாழ்க்கையில் ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு அதை அப்படியே போட்டுனே இருக்கிறான். அந்த நடந்தது டேப் ரெக்கார்டர் மாதிரி ஓடுனால அதை நம்ம வார்த்தையா மாறி அதை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். என்னது, பாஸ்ட் ஓட 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 பேச ஆரம்பிக்கிறோம் அதே பிள்ளைங்க. ஆனா இப்போ கர்த்தர் அதை என்ன செய்ய விரும்புறாரு, இப்போ ஒரு வேலைக்கு போய் அப்ளை பண்றீங்க, வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா அவன் முதல்ல என்ன கேட்கறான், டெல் மீ சம்திங் அபௌட் யுவர்செல்ஃப். முதல்ல என்ன கேட்கறான், உன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, சரியா? ஏன்னா உன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் உனக்கு என்ன பண்ண போறான், புது வேலை கொடுக்க போகிறான். நீ இதெல்லாம் கடந்த வாழ்க்கையில் நீ பண்ணியிருக்கிற, அதனால. ஆனால் சாத்தான் நமக்கு என்ன சொல்றான், இதெல்லாம் நீ பண்ணதுனால உனக்கு இது நடக்காது. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றான் இந்த காலவேளை, வாட் டஸ் காட் டெல் அபௌட் யுவர் பாஸ்ட்? உன் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நீ கடந்து வந்த பாதைகள், நீ பட்ட ஃபெயிலியர்ஸ், நீ செய்த பாவம், நீ விழுந்தது, பேக் ஸ்லைடிங் எல்லாம் வச்சுதான் உன் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அந்த பாஸ்டுக்கு சாத்தான் வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அந்த பாஸ்ட பாசிட்டிவ் ஆக்குறது தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. So இன்னைக்கு God uses the same past experience to give us a glorious future. இன்னைக்கு கண்ணு ரெண்டு ஏன் முன்னாடி வச்சுக்கிறாங்கன்னா எதுக்கு? வரப்போறத பாரியா, இல்லைன்னா நம்ம பின்னாடி இருக்கிறத பார்க்கறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ரெண்டு வச்சுக்கிறாள் இல்லையே. ஏன்? நீ பின்னாடி நடந்ததை பார்க்கவே தேவையில்லை. ஐ வாண்ட் யூ டு டாக் இட். பாருங்க நம் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், வாட் இஸ் ஹி சேயிங் அபௌட் our sin and past. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வாசிங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அதாவது அவர் சொல்ற காரியம் பாருங்க, அவர் புத்தி சொல்றாரு. முதல்ல அட்வைஸ் என்ன அட்வைஸ்? பாவமே இல்லாத கிறிஸ்து நமக்காக பாவமானார். ஏன்னா ஆங்கிலத்தை தெளிவா சொல்லுது, அதெல்லாம் நாம் நீதிமான் ஆக்கப்படும்படியாக. So what is God talking about our past? கர்த்தர் நம்ம பாஸ்ட் குறித்து என்ன பேசுறார், நம்ம என்ன பேசுறோம்? நான் பாவி, நான் இப்படி ஆயிட்டேன். அவர் தான் சொல்றாரு, எப்பா அதுக்காகலாம் சேர்ந்து தான் உன் பாஸ்டுக்காக நான் இதெல்லாம் மாறி உன் பழசை எல்லாம் மாத்திட்டேன். நான் சிலுவையில மரித்து இதெல்லாம் செய்தது உண்மையானா
நீ இனிமேல் பாவி இல்லை, நீ நீதிமானாக இருக்கிற. உன்னுடைய பாவத்தை மட்டுமல்ல, உன்னுடைய சாபத்தை, உன்னுடைய கட்டுகளை, உன்னுடைய பிள்ளி சூனியத்தையும் சேர்த்து நான் அதெல்லாம் சிலுவையில் அழித்து உன்னை நீதிமான் ஆக்கினேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலருக்குல பலருக்கு நான் பாவி அப்படின்னு சொல்றது ஈஸியா வந்துடும். ஆனால் ஈஸியா நம்ம சொல்லிடுவோம் நான் பாவிங்கன்னு. ஆனா நான் நீதிமான் அப்படின்னு சொல்லணும்னா பயம் எடுக்கும். அந்த வார்த்தையை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர் சிலுவையில் மரித்ததுனால நம்மை நீதிமான் ஆக்குகிறார். That is what God is talking about our past. Hallelujah. இது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவ பிள்ளைகளே. என் கடந்த காலத்தை குறித்து கர்த்தர் நான் பேசுறாரு. ஏப்பா இதெல்லாம் ஆச்சு, இதெல்லாம் நடந்தது. உன் கடந்த காலத்துல சில முயற்சிகள் எடுத்த அதெல்லாம் நடக்கல, அதெல்லாம் பாஸ்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் கடந்த காலத்துல அது நடக்காததுனால என் எதிர்காலத்துல அது நடக்காது. இல்லையா? கடந்த காலத்துல நடக்கல, தேங்க்யூ ஜீசஸ், அதனால நிச்சயமா கர்த்தர் எதிர்காலத்துல செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, why do you want to live the same life you already lived for 40-30 years or 50 years or 60 years? சிலர்லாம் ஒரு டயலாக் கொடுக்குறோமா, நாங்க எவ்வளோ பார்த்தாச்சு, சூப்பரு, எவ்வளோ பார்த்தாச்சு இல்ல, ஏன் பார்த்ததையே திருப்பி பார்க்கணும்? அதெல்லாம் பார்த்தாச்சு இல்ல. கர்த்தர் புதுசா செய்ய போறாரு, கர்த்தர் பெருசா செய்ய போறாரு, கர்த்தர் வித்தியாசமா செய்ய போகிறாரு. அதே அனுபவங்கள் எதற்கு? அதே கதவுகள் எதற்கு? அதே வியாபாரம் எதற்கு? அதே காரியங்கள் எதற்கு? கர்த்தர் வித்தியாசமாக செய்வார். What does God say about your present? கர்த்தர் நிகழ்காலத்தை குறித்து என்ன பேசுறாரு? இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், you need to have a spiritual mind and a spiritual mouth. எப்படி? சிலருக்கு ஆவிக்குரிய மைண்ட் இருக்குது, ஆனா ஆவிக்குரிய வாய் இல்லை. சொல்லட்டுமா? ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ வந்து பாடுறோம், நீர் வந்தால் அவள்தான் எல்லாம் சூழ்நிலை மாறுமே. அப்புறம் அட்டலை என்னன்னா சொல்லுங்களேன், முடியாததும். சூப்பரா பாட்டீங்களா? சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பிரேயருக்கு வருவீங்க. எப்படி இருக்குது? ஒன்றும் முடியல பாஸ்டர். இவ்வளவு நேரம் என்ன பாடியிருந்த? முடியாததும். ஏப்பா எக்ஸ்ட்ரா அடுத்த வாரம் ஒரு 3 கேமரா போடுங்க, ஆடியன்ஸ் ஃபோக்கஸா ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு தனியா கொடுத்துருங்க, அதை அவங்க பார்க்கணும். நீங்க உங்களை பார்த்து எப்படி ஃபீல் பண்றீங்க? So your mind is getting spiritual, but your mouth is not speaking it. பேச மாட்டேன்றோம். ஆண்டவரே என் தேவையெல்லாம் சந்திப்பீரு, முச்சு வச்சு பாஸ்டர் 2 வட்டி 3 வட்டிக்கு யாராவது கொஞ்சம் கொடுப்பாங்களா பாஸ்டர்? எங்கேயாவது சிலர்லாம் என்கிட்ட வந்து ஜோம் பண்ண வரும்போது, பாஸ்டர் இந்த பர்சனல் லோன் எப்படியாவது கட்டணும்னு ஜோம் பண்ணுங்க. எனக்கு எப்படி ஜோம் பண்றது? நான் பாஸ்டரா, ஆண்டவரே இவன் கடன் வாங்க போறான், இவன் கடனை கர்த்தர் என்ன பண்ணுங்க அதிசய விதமாக இவன் கடனை நீ கடன் கொடுத்து சந்திக்கும்படியாக. How do I pray for you on this particular thing? நிறைய பேருக்கு நான் சொல்றேன், ஆண்டவரே நான் கடனுக்காக லோனுக்கெல்லாம் ஜோம் பண்ணதில்லை. See, of course, home loan is a different thing. That's an investment. புரியுதா? ஒன்ன பாஸ்டர் அப்போ வீடே வாங்க வேணான்னு சொல்றாரா அப்படின்றீங்க. அது மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்லாம். சிலர்லாம் வந்து டைத்து போடணும்னா ஆஃப்டர் டாக்ஸா பிஃபோர் டாக்ஸா? ஏயா அப்ப கர்த்தரும் உனக்கு என்ன கொடுக்கணும்? கொடுக்கும்போது தம்பி உனக்கு ஆஃப்டர் டிடக்ஷன் கொடுக்கணுமா? Think about all these things with you when you ask questions. அப்போ வேத வசனம் நான் சொல்லுது, எபிசியன்ஸ் 3:20 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். பார்ட் பி என்ன சொல்லுது? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக சொல்லுங்களேன். அப்போ God talks about this in the present. நீ இப்ப என்ன கேட்கிறியோ, இப்ப என்ன வேண்டிக் கொள்ளுகிறியோ, அதை விட மிகவும் அதிகமா நம்ம எப்படி தெரியுமா? ஆண்டவரே அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதாவது மிகவும் ஆண்டவர்கிட்ட பர்சன்டேஜ் அட்லீஸ்ட், ஆண்டவரே இது அட்லீஸ்ட். அதனால நிறைய பேர் வாழ்க்கை லீஸ்ட்லயே இருக்குது. நோ, அவர் என்ன சொல்றாரு? நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வோம் மிகவும் அதிகமா செய்வார்னா கர்த்தர் அப்படி செய்வார் பா. அப்படிதான் என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வார் பா.
ஏன் உன் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடக்கல? ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலனாலும் இன்னும் என் வாழ்க்கைக்கு இது உயிரோடு தானே இருக்கிற. என் வாழ்க்கையில் நடக்கும், என் பிள்ளைங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். மிகவும் அதிகமாக சொல்லுங்க, மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாக. I have to keep saying this. அப்போ then only my mind is not alone spiritual, my mouth is also spiritual. ரொம்ப முக்கியமான விஷயம், my mouth has to be spiritual. ஏன்னா நான் விசுவாசத்தை யோசிக்கிறது மேட்டர்ல, விசுவாசத்தை ஜெபம் பண்ண மற்றவங்க கிட்ட பேசும்போது நான் அதை குறித்து எப்படி பேசுறேன். ஐயா ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளை காயப்படுத்துற மாதிரியே சிலர் கேள்வி கேட்பானுங்க. எப்படி? நம்ம மூஞ்சில் அப்பதான் ஒரு கட்டி வந்திருக்கும், அந்த கட்டியை மறைக்கிறதுக்கு 1000 கன்சீலரை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போவோம் கட்டி திரு. அப்போதான் ஒருத்தன் என்ன பண்ணுவான், தேடி கண்டுபிடிச்சு என்ன உன் முகத்தில் அப்படி இருக்குதுன்னு. எதை ஒருத்தன் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ கட்டாதான் கேட்பான். கர்த்தர் பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். முடிஞ்சு போச்சு. நீ சொல்ற பதில் தான் ரொம்ப முக்கியம். உன்னை காயப்படுத்துகிறவன் உன்னை காயப்படுத்தல, அவரை காயப்படுத்த வருகிறான். அப்போ நீ கீழே அவமானப்படும் போது நீ கீழே உன்னை விடல, அவரை விடுற. அதனாலதான் நீ சொல்லுகிற பதில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மிகவும் அதிகமாக கர்த்தர் செய்வாரியா. இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் இல்லை. Sometimes people think your season is over. Your season is over. If you think worldly, you think your season is over. ஒரு ஹாலிவுட்ல ஒரு சினிமா நடிகரை குறித்து இப்படியாக வாசித்து கொண்டிருந்தேன். அப்ப இந்த சூசைட் பண்ணி டிப்ரெஷன்ல போய் சூசைட் பண்ணிக்கிற குறித்து பேசும்போது அந்த ஒரு பெரிய நடிகரை குறித்து போட்டுக்கணும்னா, அந்த மாதிரி அதிகமான காசு சம்பாரிச்சு அதிகமான ஹைட்ஸ் போயிட்டு அதுக்கு மேல ஹீரோ நடிக்க முடியாது. ஒரு அட்லீஸ்ட் ஹாலிவுட்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு பொழுது நடிக்க முடியல. அதனால அந்த வாய்ப்புகள் வரல. ஆனா இன்னும் வாய்ப்புகள் வந்து அந்த பீக்லயே அவரால் இருக்க முடியல. ஸோ என்ன முடிவு பண்ணிட்டாரா, இதுக்கு மேல எல்லாம் முடிஞ்சு, காசு கடன் ரோட்டுக்கெல்லாம் வரல, நல்ல காசு இருக்குது. ஆனா இதுக்கு மேல என் சீசன் ஓவர் அப்படின்னு நினைச்சிட்டு போய் ஒரு நாள் கன் எடுத்து சுட்டு செத்துட்டாரு. எல்லாம் இருக்குதுங்க. ஆனா என்ன தெரியுமா, என் சீசன் ஓவர், என் பிரைம் டைம் முடிஞ்சிருச்சு. அந்த மேல வந்த நாட்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உலக பிரகாரமா நினைச்சினா அப்படிதான் உன் சீசன் ஓவர். ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு எப்பவுமே நம்ம சீசன் ஓவர் கிடையாது. we have new seasons in life. கர்த்தர் சொல்றார், I will take you through that new season. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your season is not over, you have a new season. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, your season is not over. What does God say about your future? உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன பேசுறார், நீ என்ன பேசணும். எனக்கு வேதத்தில் பிடிச்ச ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எனக்கு எப்பவுமே என்னோட பேசுகிற வசனம், ரோமர் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை மரித்தோரை உயிர்ப்பித்து. சரியா? ஆபிரகாமுக்கு பேசும்போது தேவ பிள்ளைகளே, அது வரைக்கும் ஆதியாகமம் 12 கர்த்தர் நீ கடந்து போன்னு சொல்ற வரைக்கும் எந்த ஒரு மரித்தோரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்கலாம் இல்லை. சரியா? எந்த ஒரு லாசரையும் உயிர்ப்பிக்கல, மரித்தோரை உயிர்ப்பிக்கல, எலிசா வந்து அற்புதங்கள்லாம் செய்யல. ஆனா நம்மால அப்பவே விசுவாசிக்கிறார். நடக்காத போதே அவர் என்ன பண்றாரு, விசுவாசிக்கிறார். மரித்தோரை உயிர்ப்பித்து எல்லாம் அடிக்கடி சொல்றீங்களே ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணும் போது, துதிக்கும் போது, என்னது வாசிங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவரும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறவருமா இருக்கிற. அழைக்கிறவர்னா என்ன சொல்றாரு, வாயினால கூப்பிடுறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல கர்த்தர் வாயினால அழைக்கிறார். இன்னைக்கு அதான் உங்க எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். What is God talking about my future? என்ன பேசுறார்னா, இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அவர் வாயினால அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு எப்படி இல்லாதது கர்த்தர் அழைத்ததனால வந்ததோ, நமக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அவர் அழைப்பது மட்டுமல்ல, நாம் பேசும்போது அது இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் மவுத், இதை விசுவாசிக்கணும். அடிக்கடி சொல்றோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இல்ல. இல்லாதவைகளை இருக்கிற போல நீங்க பேச ஆரம்பிங்க.
ஐயா என் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நான் இந்த ஊழியத்தை நான் 2010 ஒரு டைரியில் எழுதின காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். நடக்கும்ன்ற சம்பந்தமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். திருப்பி பார்த்தா எப்போ கர்த்தர் நிறைய விஷயத்தை முடிச்சுட்டுக்கிறார். அதெல்லாம் எனக்கு சிம்பிளா தெரியுது, ஏன்னா கர்த்தர் அதை முடிச்சிட்டாரு. இன்னும் பெரிய விஷயங்களை நான் என்ன பண்றேன், எழுத ஆரம்பிக்கிறேன். ஐயா நான் அடிக்கடி சொல்ற காரியம், இந்த ஹால்ல 3 பேர் உட்கார்ந்துப்பாங்க, 4 பேர் உட்கார்ந்துப்பாங்க. கோட்டை மாட்டினு டையை மாட்டினு, இந்த ஹால் கெப்பாசிட்டி 50 பேர் தான். கோட்டை மாட்டினு டையை மாட்டினு அந்த 3-4 பேருக்கு தம் கட்டி இதே மாதிரி தான் பேசினப்பேன். வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்ம பெரிய சபையாக மாறும், அந்த ஆடிட்டோரியத்துக்கு மூவ் பண்ணுவோம், ஆடிட்டோரியத்தில் நம்மளுக்கு மல்டிபிள் சர்வீசஸ் நடக்கும். ஆளும் இல்லை, ஆடிட்டோரியமும் இல்லை, காசும் இல்லை. ஆனால் பேசிக்கொண்டே இருந்தேன். என் கர்த்தர் அதை செய்ய முடியும் என்றால், இன்றைக்கு எதெல்லாம் உன் வாழ்க்கையில இல்லையோ அதை கர்த்தர் இல்லாதவைகளை உருவாக்கும்படியாக கர்த்தர் செய்வார். இன்றைக்கு இதை விட இன்னும் பெரிய ஆடிட்டோரியத்தை கர்த்தர் நமக்கு சொந்தமாக கொடுப்பாரு. அங்க உங்க வாழ்க்கைகள்லாம் கட்டப்படும், உங்க பிள்ளைகளின் திருமணங்கள்லாம் அங்கதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பல பிள்ளைகளின் டெடிகேஷன் நான் இங்க பண்ணேன், பல பிள்ளைகளின் திருமணத்தை அந்த ஆடிட்டோரியத்தில் பண்ணுவேன். வேற இந்த ஆடிட்டோரியம் கிடையாது. கர்த்தர் நமக்கு கொடுக்க போற புது ஆடிட்டோரியத்தில் இன்னைக்கு இல்லை, ஆனா உங்க முன்னாடி நான் சாட்சியா சொல்றேன், கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அப்போ என் கேள்வி இன்னைக்கு, வாட் இஸ் தட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் யுவர் ஃபியூச்சர்? ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றவங்க உங்க எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுறாங்கன்ற முக்கியம் இல்லை, நீங்க உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து என்ன பேசுறீங்க? ஏன் சீசன் ஓவருங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம். சிலெல்லாம் பேசும்போது என்னங்க பாஸ்டர் கர்த்தர் இன்னும் ஒரு 10-20 வருஷம் கொடுப்பாரா? எப்போ 40 இருக்கும் போதே. சிலர் இப்ப 20லயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப் தாண்டவனா தெரியல. என்னையா பேசுற? ஏன் உன் வாய் பேச்சு உன் எதிர்காலத்து குறித்து எப்படி இருக்கணும்? வாட் இஸ் காட் வாண்டிங் யூ டு ஸ்பீக்? யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10. எப்படிப்பட்டவன் என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரியும், ஆனா எங்க வருதுன்னு தெரியாது. யோவேல் 3:10 கடைசி வாசிங்க. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதாவது எப்படி சொல்லணுமா? பலவீன தன்னை, உன் எதிர்காலத்தை பத்தி எப்படி பேசணும்? நான் இப்ப பலவீன, ஆனா நான் என்னன்னு சொல்லணும்? குள்ளமாகிறவன், கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நான் உயரமானவன் தான். ஹைட் மெஷர்மெண்ட்ல குள்ளமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னை கொடுத்த உயர்வுல இங்க இருக்கிற 6 அடி 7 அடி இருக்கிறதுல கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் கீழே நின்று நீ இப்படி என்ன பார்க்க வேண்டியது இல்லை, கர்த்தர் என்னை மேலே வைப்பாரு. நீ 10 அடி ஹைட்டா இருந்தாலும் நீ இப்படி தானே பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் நிறைய பேர் வந்து லேட்டா ஆடிட்டோரியத்தில் மேலே உட்கார்றாங்க. நான் அவர்களை இப்படி பார்த்து பேச வேண்டும் என்று. பலவீனன் அவன் சொல்லுது பாருங்க. சில நேரத்தில் இந்த சிம்பிள் வசனத்தோட அர்த்தத்தை நம்ம வந்து புரியாம எடுத்துக்கிறோம். ஆங்கிலத்தில் let the weak கூடல, let the weakling. weakling அப்படின்னா என்னது? பொடியனுங்க. எப்படி பொடியனுங்க என்ன சொல்லணுமா? தன்னை பலவான் என்று சொல்லணும் என்று தீர்க்கதரிசி யோவேல் சொல்லுகிறார். அப்ப கையா இன்னைக்கு என்ன நீங்க பேசணும்? கர்த்தர் சொல்றாரு, நீ பேசி பாரு, நீ சொல்லி இருந்து பாரு, மரித்து போன காரியங்கள்லாம் கர்த்தர் உயிர்ப்பிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:1-2 என்ன சொல்லுது வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும். ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசும்போது இவ்வளோ சாட்சிகளை பாரு. எதுக்கு இந்த சாட்சிகளை பத்திலாம் எது எழுதுறாங்க? இவங்க எல்லாம் இல்லாதவைகள் இருக்கும்படியாக விசுவாச சாட்சிகள். இவனை பார்த்து ஓடு. The smartest way to receive God's blessing is to speak smart.